தம்பி வா லாங் லாங் ஏக இறைவனாம் எமனிதனை வணங்கி இனிதே இவ்விழா ஆரம்பமாகின்றது. பரமக்குடி கீழ முஸ்லீம் ஜமாத் சபையின் கண்ணியமிகு ஜமாத்தாருடைய கடும் உழைப்பாலும் தன்னலமில்லா தாராள உள்ளத்தாலும் சேவை மனப்பான்மையோடும் உருவாக்கப்பட்ட இந்த பள்ளியினுடைய 27வது ஆண்டு விழா இனிதே ஆரம்பமாகின்றது. இவ்வினிய விழாவினை இப்பள்ளியினுடைய தாளாளர் லயன் இ முகமது உமர் அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறும் பரமக்குடி கீழ முஸ்லீம் ஜமாசமுடைய கண்ணியமிகு தலைவர் ஜனாப் எஸ்இஎம் சாகுல் ஹமீத் மற்றும் பரமக்குடி கீழ முஸ்லீம் ஜமாசமுடைய செயலாளர் டாக்டர் ரொட்டேரியன் ஜனாப் எம் சாதிக் அலி அவர்கள் மற்றும் கீழ முஸ்லீம் ஜமாசமுடைய பொருளாளர் ஜனாப் ஏ லியாக்கத் அலி கான் அவர்கள் முன்னிலை வைத்து சிறப்பு செய்யுமாறு நான் முன்மொழிகின்றேன். அதை நான் வழிமொழிகின்றேன். இவ்வினிய விழாவின் முதலாவது நிகழ்வாக திருமறையின் வசனங்களை ஓதி துவக்கி வைக்க வருமாறு பரமக்குடி கீழப்பள்ளிவாசல் பேசிமாம் ஹாஜி ஹாஃபில் மௌலவி ஏஎஸ் ஜலாலுதீன் மன்பி அவர்களை கிராத் ஓதி துவக்கி வைக்குமாறு மகிழ்வோடு அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يرمون المحصنات الغافلات المؤمنات لعنوا في الدنيا والآخرة ولهم عذاب أليم يوم تشهد عليهم ألسنتهم وأيديهم وأرجلهم بما كانوا يعملون يومئذ يوفيهم الله دينهم الحق ويعلمون أن الله هو الحق المبين. الخبيثات للخبيثين والخبيثون للخبيثات والطيبات للطيبين والطيبون للطيبات أولئك مبرؤون مما يقولون لهم مغفرة ورزق كريم. صدق الله العلي العظيم. அனைவரும் அமைதியாக எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும்
விழாவின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. அரிமாவின் முழக்கமே, அரிமாவின் முழக்கமே, அதிசய கலங்கரை விளக்கமே, கீழப்பள்ளி தந்த கீழ்த்திசை சுடரே, எங்கள் நர்சரி பள்ளியின் தாளாளரே, அயராத உழைப்பின் அடையாளமே, தளராத முயற்சியின் தாய் வீடே, இரக்க குணத்தின் இமய வரம்பே, இனிமை சொற்களின் இருப்பிடமே, அவர்தான் எங்கள் தாளாளர் திரு முகம்மது உமர். முகம்மது உமரின் முகம் அது பார்த்தால், முகம்மது உமரின் முகம் அது பார்த்தால் இனிமை வழிந்தோடும், புதுமை புரண்டாடும், அழகு நிமிர்ந்தாடும். எங்கள் நர்சரி பள்ளி தாளாளர் அவர்களே, வருக வருக, வசந்தம் போல் வரவேற்புரை தருக தருக. அஸ்ஸலாமு அலைக்கும். எமது பள்ளியின் 27வது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றுள்ள கீழ முஸ்லிம் ஜமாத் சபையின் தலைவர் SEM சாகுல் ஹமீத் அவர்களே மற்றும் நம்ம ஜமாத் சபையின் நிர்வாக குழு உறுப்பினர் அனைத்து பேர்களுமே, மேலும் நமது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள பரமக்குடி நகராட்சி தலைவர் அருமை அண்ணன் சேது கருணாநிதி அவர்களே, எங்களது அழைப்பினை ஏற்று இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள மாவட்ட கல்வி அதிகாரி அருமை அண்ணன் ரவி அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள வெல்ஃபேர் தாசில்தார் அண்ணன் சேகரன் அவர்களே, எங்களது ஜமாத் சபையின் கீழ் இயங்கக்கூடிய 3 பள்ளிகள் இயங்குகின்றன. அந்த 3 பள்ளிக்கும் ஆலோசகராக இருந்து அந்த 3 பள்ளியும் திறம்பட நடத்தி கொண்டு இருக்கும் முப்படை தளபதியாக செயல்படும் எமது மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் டாக்டர் அஜ்மல் கான் அவர்களே, எப்பயுமே நம்ம வந்து லோக்கலில் உள்ளூரில் உள்ள இது இந்த வருஷமாக லோக்கலில் உள்ள ஆழத்தை நம்ம கூப்பிட்டு இது வரைக்கும் ஆண்டு விழா நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த வருஷம் ஒரு புது முயற்சியாக நமது மாணவ செல்வங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுப்பதற்காகவும், பெற்றோர்கள் ஏன்னா கலை நிகழ்ச்சியில் பார்ப்பீங்க, சிரிப்பி ரசிப்பீங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதையும் தாண்டி உங்களை மகிழ்விக்க சென்னை, அதாவது ஒரு நண்பர் மூலமாக அறிமுகம் கிடைச்சது. சென்னையில் வந்து சார்லின் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினேன். அவர்களை டீட்டெயிலாக நான் கேட்டு பார்க்க போகும்போது அவர் ஏகப்பட்ட ஸ்கூலுக்கு சென்றிருக்காங்க, மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அவர் யூடியூப்பில் வந்திருக்காரு, சினிமாலையும் சில கதாபாத்திரங்கள் எழுதிக்கிட்டு பல்வேறு, அதாவது வந்து வாய் வித்தைக்காரர், சுருப்பாக சொல்லணும்னா வாய் வித்தை. நமக்கு எல்லாருக்கும் வாய் இருக்குது, நம்ம என்ன செய்கிறோம், என்ன பயன்படுத்துகிறோம், பேசுகிறோம், படிக்கிறோம்,
ஆடுறோம் ஓடுறோம். ஆனால் அந்த வாயுக்குள்ளே எவ்வளவு வித்தைகள் இருக்குது என்பதை காண்பிக்கிறதுக்காக அவரோட திறமையை வெளிப்படுத்தி மாணவ செல்வங்களை மோட்டிவேஷன் பண்ணுவதற்காக இங்கு வருகை புரிந்துள்ள மதிப்புக்குரிய சாப்ளின் சுந்தர் அவர்களே, இந்த ஆண்டு விழாவானது மிக சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு கடந்த 10 நாட்களாக கடுமையான உழைப்பை போற்று மாணவ செல்வங்களை நடன நிகழ்ச்சியை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கும் எமது பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களே, இந்த விழாவிற்கு ஆண்டு விழாவிற்கு உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி வைத்து வந்துவிட்டு மாணவரின் கலை நிகழ்ச்சியையும் மாணவர்களின் படிப்புக்கான கொடுக்கக்கூடிய அவார்டையும் கண்டு களிப்பதற்காக இங்கு பெருந்திரளாக குழுமி இருக்கும் பெற்றோர்களே, என் அருமை மாணவ செல்வங்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, மேலும் இங்கே கலை நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு தொகுத்து வழங்குவதற்காக இங்கு இருக்கக்கூடிய எமது பள்ளியின் ஆசிரியர், அவர் ஆசிரியர் மட்டும் இல்லை, அவர் பட்டிமன்ற பேச்சாளர் கூட இல்லை, இப்போ நடுவர் ஆகிட்டார். அப்பேற்பட்ட நற்குலங்கள் கொண்ட எமது பட்டதார ஆசிரியர் இதாயத்துல்லா அவர்களையும் மற்றொருவர் தொகுத்து வழங்கக்கூடிய கவிஞர்னு சொல்லலாம். வர கவிஞர் வாலியை போல, கவிஞர் கண்ணதாசனை போல பார்ப்பீங்க எவ்வளோ கவிதை வாசிக்க போகிறாருண்டு. அப்படிப்பட்ட கவிஞர் தமிழ் ஆசிரியர் பட்டதார ஆசிரியர் கலீல் ரஹ்மான் அவர்களே, மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்களே, உங்கள் அனைவர்களையும் எமது பள்ளியின் சார்பாகவும் கீழ முஸ்லிம் சமாசபையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். எங்களது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள தொடக்கப்பள்ளியின் தாளாளர் கமாலுதீன் அவர்களையும் கல்விக்குழு உறுப்பினர் நசரத்கான் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். எனக்கு கொடுத்தது வரவேற்புறவன், நான் வரவேற்புரை நல்கிட்டேன். இருந்தாலும் ஒரு சில மரபு கருதி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிவிட்டு நான் அண்ணன் கருணாநிதி அண்ணன் வெளியில் போகணுன்ட்டாங்க. அதனால் கொஞ்சம் 5 நிமிஷம் மட்டும் நான் பேசிட்டு நான் உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஆண்டு விழா என்பது வருடாந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வு எதுக்கு நடத்தணும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பொருள் செலவில் இந்த விழா நடத்துவதற்கான நோக்கம் முதல்ல தெரிஞ்சுக்கணும், எல்லா மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும். எங்கள் பள்ளியானது கடந்த ஒரு ஆண்டாக எங்கள் பள்ளியில் என்னென்ன சாதனை நடத்தியிருக்கோம், என்னென்ன விழாக்கள் நடந்து இருக்கிறது, மாணவ செல்வங்கள் எந்தெந்த போட்டியில் கலந்துருக்காங்க, எவ்வளவு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, எங்கள் பள்ளியில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்து இருக்கிறது, என்னென்ன ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கோம், அவற்றை எல்லாம் தொகுத்து இந்த ஆண்டு அறிக்கைங்கிற வாசிப்பாங்க, பள்ளியை முதல்வர் வாசிப்பாங்க. அந்த ஆண்டு அறிக்கையை கோச்சிக்காமல் கேளுங்க. அப்போ தான் எங்கள் பள்ளியில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு என்பது உங்களுக்கு தெரியும் பெற்றோர்களே. அது மட்டுமல்ல, எங்களுடைய மாணவ செல்வங்கள் கடந்த ஓராண்டாக கடின உழைப்பை கொடுத்து கஷ்டப்பட்டு படித்து வகுப்பில் முதல் 3 மாணவருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த 3 மாணவனுக்கு இங்கே நினைவு சீல்டு வழங்கப்பட உள்ளது. இது ஏன் வழங்குறோம்? அந்த மாணவ செல்வம் கஷ்டப்பட்டு படித்தான், அதுக்கான அவனுக்கான உழைப்புக்கான ஊதியம்னு சொல்லலாம். இது ஏன் கொடுக்கணும்? இப்போ அந்த பையனுக்கு பருவ வயசு 1 to 5 வரைக்கும் படிக்கிறாங்க. அந்த பசங்க நம்ம படித்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், அதை நம்ம இந்த ஆண்டோர்கள் சான்றோர்கள் முன்னையில் மேடையில் அவன் அந்த சீல்டு வாங்கும் போது அவன் மனசுக்குள்ள இது போன்று இந்த தொடக்கப்பள்ளி மட்டும் இல்லாமல் நர்சரி பள்ளி மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய உயர்நிலை பள்ளியிலும் சரி கல்லூரி பருவத்திலும் சரி இது போன்ற பல்வேறு பட்டங்களையும் பதக்கங்களையும் வாங்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் மனசில் பதியும். அதனால தான் இந்த நோக்கத்தோடு தான் மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் எங்களது பள்ளியில் அறநெறி கோட்பாடு போதிக்கப்படுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்னைக்கு உள்ள காலகட்டம் டிசிப்ளினில் எவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 3க்கு 3 இந்த ஃபோன் வந்துச்சு. நம்ம மாணவ சமுதாயம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலங்க. அதான் உண்மை, எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் விடிவு காலம் எப்போ வரும்னு தெரியல. அதனால நம்ம பிள்ளைகளை நம்ம தான் பாதுகாத்துக்கிறணும். நாங்கள் அறநெறி கோட்பாடு இங்கே ஸ்கூலில் போதிக்கிறோம்.
எல்லா மதத்தினருக்கும் போதிக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது மட்டும் நின்று விடக்கூடாது. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை வீட்டில் வரும்போது ஒரு 4, 5, 3 படிக்கிற பசங்களை நம்ம வீட்டுடைய பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நல்ல பழக்க வழக்கங்கள் அப்பப்போ நீங்கள் அவனுக்கு போதிக்கணும். ஏன்னா இந்த வயசில் மனசில் பதிஞ்சிடும். நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் அவன் மனசில் பதியும். ஏன்னா பிஞ்சு வயசு. நல்ல விஷயங்களை மட்டும் அவனுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கும்போது எடுத்து சொல்லுங்கள். அப்போ தான் உங்கள் புள்ள எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளையாக இருப்பான். அதில் மனசில் நினச்சிக்க பெற்றோர்களே. எங்கள் பள்ளியில் படிப்பு மட்டும்தான் முக்கியத்துவமா? இல்லை, விளையாட்டு போட்டி நாங்கள் நிறையா நடத்துகிறோம். அதுக்கு ஏகப்பட்ட பரிசுகள் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுபோக அது ஒவ்வொரு மாணவனுக்கும் கற்றுக் கொடுக்க அபாக்கஸ் என்ற ஒரு சிறப்பு வகுப்பு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த அபாக்கஸ் மூலமாக இன்றைக்கி கணிதத்தில் இன்றைக்கி வாழ்க்கையே ஒரு கணக்கு தான். அந்த கணிதத்தில் இன்றைக்கி அபாக்கஸ்ன்ற ஒரு குரூப் நாங்கள் ஆரம்பித்து அதில் எவ்வளோ பேர் பயனளிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பெற்றோருக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ பரிசுகள் வாங்கிட்டு வந்திருக்காங்க, பல்வேறு போட்டியில் நடந்து ஒவ்வொரு பரிசுகளை வாங்கி வந்திருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அதையும் நாங்கள் நடத்துகிறோம். அதுபோக யோகா, இன்றைக்குள்ள மெடிசனுக்கு வந்து மருத்துவம், இப்போ 40 வயசு மேலே ஆச்சுன்னா எல்லாமே மருந்து பையமாக தான் தெரிகிறோம். அதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா அவனுக்கு வந்து ஒரு மன அமைதி வேணும். அதனால் அபாக்கஸ் என்ற ஒரு சிறப்பு வகுப்பு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்போ தற்காப்புக்காக கராத்தே என்ற ஒரு கிளாஸும் போய் கொண்டு இருக்கிறது. எனவே எங்கள் ஜமாத் சபையின் கீழ் செயல்படக்கூடிய பள்ளியில் படிப்பு மட்டும் இல்லை, அனைத்து வகையான தனித்திறனும் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் என்னுடைய கடமை இந்த ஆண்டு விழாவில் சொல்லணும்னு ஒரு கடமையினால சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீ பார்த்துருப்பீங்க, அடுத்த ஆண்டு அந்த நோட்டீஸில் உங்களுக்கு கொடுத்த நோட்டீஸில் பார்த்துருப்பீங்க, அடுத்த ஆண்டு பொலிவுடன் இயங்கப்பட உள்ள புதிய கட்டடம் அப்படின்னு எல்லாருமே நோட்டீஸ் உங்கள் பேரண்ட்ஸ் சைடில் வந்திருக்கும். இன்னைக்கு கல்வி நிறுவனங்களில் வந்து நிறைய கல்வி நிறுவனங்கள் நிதி நெருக்கடியில் இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியலான்னு தெரியல. ஏன்னா போட்டி உலகம் எல்லாம் இன்னைக்கு வந்து கல்வி வந்து வியாபாரமாக்கப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கீழமுஸ்லிம் ஜமாத் சபையானது இந்த கல்வியை ஒரு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு நகரின் மத்தியில் அமைஞ்சு எங்கள் பள்ளியில் குறைந்த கட்டணத்தில் தரமான கல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கு போதுமான வகுப்பறை வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை ரொம்ப நாளாக வளர்த்து வச்சுக்கிட்டே வந்தாங்க ஆசிரியர் பெருமக்கள். அது எங்கள் ஜமாத்திடம் நான் வந்து பதவி ஏற்ற உடனே முறையிட்டேன். அவங்க கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி தள்ளி போட்டே போனாங்க. அதுக்கான விளைவு சென்ற ஆண்டு அதுக்கான நிதி வந்து ரொம்ப சிரமமான சூழ்நிலையில், நிதி நெருக்கடி நிறைந்த இந்த நேரத்தில் அதுக்கு பெரிய பொருட்செலவில் ஒதுக்கி அந்த கட்டடத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அந்த கட்டடமானது அடுத்த கல்வியாண்டில் நிச்சயமாக நடைமுறைக்கு வரும் என்பதை ஐயப்பாடும் கிடையாது. உங்களுடைய எல்லாரோட துவா பறக்கத்தாலும் நிச்சயமாக நமது பள்ளியானது அடுத்த ஆண்டு புதிய கட்டடத்தில் செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் அடித்து கூடுகிறேன். அதுக்காக எல்லாரும் துவா செஞ்சுக்குங்க. பெற்றோர்களே, நான் ரொம்ப நேரம் எடுக்கலை. எங்கள் பள்ளியானது எங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், இங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஜமாத் சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எந்த ஆதாய நோக்கத்தோடு இங்கே இந்த பதவிக்கு வரவில்லை. இந்த ஜமாத்தும் அந்த ஆதாய நோக்கத்தோடு இந்த பள்ளி நடைபெறவில்லை. இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த மாணவனாக, பல்வேறு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவனாக, ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஒரு விஞ்ஞானியாகவோ வர வேண்டும். அப்படி வரும்போது அந்த மாணவன், எங்கள் பள்ளி வந்து மெயின் ரோட்டில் இருக்குது, நான் இந்த பள்ளியில் படித்தேன், நான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு ஒரு பேர் எடுக்கணும் எங்கள் பள்ளிக்கு. அவ்வளோதாங்க. அவன் எங்கே போனாலும் கேஜேஇஎம் பள்ளியில் படித்தேன், நான் இந்த நிலைமைக்கு உயர்ந்து இருக்கேன் என்று சொல்லணும். அதுதான் எங்கள் ஜமாத் சபைக்கு தேவை. எனவே பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை சரியாக படிக்க வைங்க. நல்லா படித்து பேரும் புகழும் வாங்கி இந்த நாட்டுக்கும் இந்த பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அனைத்து நல்ல உள்ளவங்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். சிறப்பானது ஒரு தலைமை உரை மற்றும் வரவேற்பு நிகழ்த்திய பள்ளியின் தாளாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு அழைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்கும் பொருட்டு வரவேற்பு நடனம்.
இன்று இதயம் தொடும் இனிய விழா. இன்று ஆங்கில பள்ளியின் ஆரவார விழா. இன்று மாணவர் மகிழும் மங்கள விழா. பார்போற்றும் பள்ளியின் பண்பான விழா. எங்கள் பள்ளியின் ஆண்டு விழா. வண்ண விளக்குகள் எங்கும் ஒளிர, வாசலில் தோரணங்கள் நன்றாய் மிளிர, இன்று எங்கள் பள்ளியின் ஆண்டு விழா. இச்சீர்மிகு விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள், ஜமாத் சபை பெரியோர்கள், ஜவ்வாது புலவர் மன்றத்தினர், பெற்றோர்கள், கற்றோர்கள் அனைவரையும் வரவேற்க இதோ வருகிறது அழகிய வரவேற்பு நடனம். ஆசை நாயகன் அஜித் குமாரின் விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து வாழ்த்து சொல்ல ஊரே சேர்ந்ததையா சவடீகா பாடலுக்கு ஆட வருகிறார்கள் எம் பள்ளியின் நடன நாயகர்கள். टाइगर का हुक्म। போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். हमलो पाहे किसा हमलो पाहे किसा कंबा 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 ये मरियाची एको मरियाची किसा ले कंबा ले प्रिपारे प्रिपारे लो किसा किसा कंबा ले किसा कंबा ले मल्ली मल्लिया मल्लिया मल्लिया
போல பாத்துக்கோ பார்ட்னராவே சேர்த்துக்கோ வைஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே தினமும் சண்டை கூட போட்டுக்கோ சாரி கிரி கேட்டுக்கோ சொந்தம் மட்டும் விட்டு தராதே அவளை ஒன்ன போல பாத்துக்கோ பார்ட்னராவே சேர்த்துக்கோ வைஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே தினமும் சண்டை கூட போட்டுக்கோ சாரி கிரி கேட்டுக்கோ சொந்தம் மட்டும் விட்டு தராதே அருமை பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அற்புத ஆனந்த வரவேற்பு நடனம் வழங்கிய மாணவ செல்வங்களுக்கு தற்போது பரமக்குடி நகரின் பாரம்பரிய பள்ளி KJ கீழ முஸ்லிம் நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளியில் உங்களது பிள்ளைகளை சேர்த்து 12ஆம் வகுப்பு வரையில் தொடர்ந்து படித்து பயன்பெறுமாறு உங்களை இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வினிய விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற பரமக்குடி நகரமன்ற தலைவர் மரியாதைக்குரிய சேது கருணாநிதி அவர்களுக்கு பொன்னாடியின் நினைவு பரிசையும் பள்ளியின் தாளால் அணிவித்து மகிழ்ப்பு செய்கின்றார்கள். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. அடுத்து ஒரு சிறப்பு அழைப்பாளர் சிறப்புரையாற்ற இருக்கின்ற ராமநாதபுரம் தனியார் பள்ளியினுடைய மாவட்ட கல்வி அலுவலர் மரியாதைக்குரிய ஜே ரவி அவர்களுக்கு பொன்னாடி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க செய்கின்றது. சிகரத்தை அடைந்தால் வானத்தில் இவ்விழாவில் சிறப்புரையாற்ற இருக்கின்ற பரமக்குடி நில எடுப்பு தாசில்தார் மரியாதைக்குரிய சேகர் அவர்களுக்கு பொன்னாடி நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. முகவை மாவட்டத்தின் சிறந்த தலைமையாசிரியர் விருது பெற்ற பரமக்குடி KJM மேல்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் முனைவர் எம் அஜ்மல் கான் அவர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னாடியும் வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பரமக்குடி நகரிலேயே முதன்முறையாக
நம்ம எல்லாம் மகிழ்வுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கலைஞர் சாப்ளின் சுந்தர் அவர்களுக்கு பொன்னாடி நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. நம்முடைய கல்விக்குழு உறுப்பினர் ஜனாப் சாதிக் நசரத் கான் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். நிகழ்வின் அடுத்தபடியாக வரவேற்புரை. நகர சபையின் நாயகரே, நகர சபையின் நாயகரே, பரம்பை மாநகரின் பண்பான தங்கமே, பாராளும் தத்துவங்களை பண்போடு கற்றவரே, அறிவாலயம் கண்டெடுத்த அற்புத முத்தே, அறிவாலயம் கண்டெடுத்த அற்புத முத்தே, தளபதியாரின் படையின் தன்மான சிங்கமே, கருப்பு உங்கள் நிறத்தில், சிவப்பு உங்கள் உதிரத்தில், கருப்பு உங்கள் நிறத்தில், சிவப்பு உங்கள் உதிரத்தில், ஆம் கருப்பையும் சிவப்பையும் உடலாய் கொண்டீர், கலைஞரின் உணர்வை உயிராய் கொண்டீர், நடமாடும் நற்குணமாம் எங்கள் பாசமிகு பரமக்குடி நகர சபையினுடைய தலைவர் திருமிகு சேது கருணாநிதி பிஇ அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அனைவர் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். கீழே முஸ்லீம் மேல்நிலைப்பள்ளியுடைய நர்சரி பிரைமரி ஆண்டு விழாவுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தாளாளர் முகமது உமர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலைப்படுகின்ற ஷேக் கமுது அவர்களே, சாதிக் அலி அவர்களே, லியாத்தல் அவர்களே, இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு எங்களோடு வருகின்றுள்ள மாவட்ட கல்வி அதிகாரி ரவி அவர்களே, தாசில்தார் சேகர் அவர்களே, கீழ முஸ்லீம் மேல்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அஜுமோகன் அவர்களே, மற்றும் என்னோடு வருகின்றுள்ள நகரமன்ற உறுப்பினர் ரமேஷ் அவர்களே, இலா முருகன் அவர்களே, ஜானகி அவர்களே, மற்றும் நசுருதீன் அவர்களே, மற்றும் இந்த விழாவுக்கு வருகின்றுள்ள ஆசிரியர் பெருமக்களே, மாணவ தலைவர்களே மற்றும் பெற்றோர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரைமரி நர்சரி பள்ளி என்பது நடத்துவது சாதாரண காரியம் இல்லை. ஏனால் உங்களுக்கே தெரியும், குழந்தை செல்வங்களை எவ்வளவு பெற்றோர்கள் கஷ்டப்படுகிறார் என்பது அவளுக்கே தெரியும். பெற்றோர்கள் என்பது இப்போ 3 வயதில் எல்கேஜிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. படிப்பிற்கு மட்டும் அனுப்புறதில்லை, தொந்தரவு அதிகமாக இருக்குது, நிம்மதியாக இருக்க முடியல வீட்டில். அப்படிக்காகவே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை பாதுகாப்பு என்பது அவசியம். அப்படிப்பட்ட 27 ஆண்டு காலமாக பரமை நகரில் மையப்பகுதியில் சிறந்த முறையில் குழந்தைகளை படிப்பு மட்டுமில்லாமல் ஒழுக்கத்தையும் சிறந்த முறையில் கற்றுக் கொடுக்கின்ற இந்த நம்முடைய கீழ முஸ்லீம் ஜமாத்துடைய ட்ரஸ்டியான முஸ்லீம் நர்சரி பள்ளிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற சிறப்பு அழைப்பாளராக இங்கே வந்த சாப்ளின் சுந்தர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். புதிதாக நம்முடைய தாளர் அவர்கள் வருகிற ஆண்டில் கீழ முஸ்லீமுடைய பிரைமரி ஸ்கூலில் புதிய கட்டிடம் பொலிவுடன் இயங்கக்கூடிய இருக்கிறது சொன்னார்கள். அது உண்மைதான். எவ்வளவு கல்வி என்பது உங்களுக்கு தெரியும், இப்பொழுது வியாபாரமாக கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த கீழ முஸ்லீம் நர்சரி பள்ளியானது எந்த விதமான குறைந்த கட்டணத்தில் செல்வங்களை ஒழுக்கத்தோடும் படிப்பு என்பதையும் சிறந்த முறையில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த ஜமாத்துக்காரர்கள். ஜமாத்துக்கு உட்பட்ட கீழ முஸ்லீம் மேல்நிலைப்பள்ளி, கீழ முஸ்லீம் தொடக்கப்பள்ளி மற்றும் 3வதாக நர்சரி பள்ளி என்கிறது ரொம்ப கடினம். எந்த விதமான எதையுமே, அதாவது பணத்தை யாரிடையும் டொனேஷன் வாங்காமல் ஜமாத் உட்பட்ட நிர்வாகி மூலமாகவே வசூலித்து தன்னுடைய கட்டடத்தை சிறந்த முறையில் கட்டி கொடுத்து மாணாக்கர்களை, அதிகமான மாணாக்கள் இங்கே டாக்டராகவோ இன்ஜினியராகவோ மற்ற மாவட்ட ஆட்சியர் வருவது காரணமாக இந்த பள்ளியானது சிறந்த முறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பள்ளியில் பெற்றோராக நீங்கள் குழந்தைகளை படிப்பதற்கு கொடுத்து வைத்தீர்கள். பெற்றோர்கள் நீங்கள் எல்லாம்
இந்த பள்ளிக்கு ஆதரவளிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், நம்முடைய கீழ முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியில் சிறந்த முறையில் பல்வேறு இந்த ஆண்டறி கூட வாசிக்கல, இந்த ஆண்டு விழா ஏன் நடக்கிறது என்பதை தாளர் அவர் சொன்னார்கள். ஒவ்வொருடைய மாணவ மாணவியுடைய தனித்திறமையை இந்த எடுத்துக்காட்டுக்காகத்தான் வருடம் 27 வருடமாக சிறந்த முறையில் இந்த ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பள்ளியானது இந்த மையப்பகுதி சிறந்து விளங்க கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர் பெருமக்கள் ஒரு சில 100 பெற்றோராக இருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதை விட்டு அதிகபட்சம் ஒரு 7-8 மணிக்கு குழந்தை வந்துடும், 7 மணிக்கு நைட்டு தான் வரும். அதிகமாக குழந்தை இருக்குன்னா பள்ளியில் தான். பெற்றோரை விட ஆசிரியர் மக்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு இன்னொரு பெற்றோராக செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் நல்ல முறையில் ஆசிரியர் மாதா பிதா குரு தெய்வம், அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு பின்னால் குரு என்று அப்படி இருக்கார்கள். ஆகையால் குழந்தைகளான நீங்கள்லாம் இந்த வருங்காலங்களில் சிறந்த முறையில் நீங்கள் எதிர்காலத்தை ஒரு விஞ்ஞானியாகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு வழக்கறிஞராகவோ ஏன் என்று பல்வேறு பொறுப்புகளை வந்து இந்த நாட்டிற்கும் இந்த பள்ளிக்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும். நீங்கள்லாம் இந்த பள்ளியில் படித்து இந்த பரமக்குடி நகருக்கு பெருமை சேர்க்க வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டாக நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வர் கடற்கோடி இருக்கின்ற ராமேஸ்வரி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு சாதாரண தொடக்கப்பள்ளியில் படித்து இந்தியாவை எதிர்நோக்கின்ற ஒரு இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக விளங்கி கொண்டிருக்கார். அதுபோல நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி மையப்பகுதியில் இருந்த இந்த கீழ முஸ்லீம் பிரைமரி ஸ்கூலானது எப்பொழுதும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு என்ன விதமான கட்டண சலுகையோடு குழந்தைகளை அது கவனத்தோடும் படிப்பு என்பது மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளியில் ஃபுல்லாக அதிகமாக பல்வேறு பிரச்சனை வருது. ஒரு பள்ளி இயங்குவது என்பது சாதாரண காரியம் இல்லை. அதுவும் ஆசிரியர்களும் பல்வேறு என்னதான் இருந்தாலும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளை அடித்தா அது பெருமையாக நினைப்போம் ஆசிரியர்கள். இப்போ அப்படி இல்லை. பெற்றோர் என்னென்னா என் பிள்ளை ஏன் அடிச்சிய குழந்தைகளை போய் உடனே சொல்லுங்கள், உடனே அது பல்வேறு வழக்காகுது. அப்படி இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை நல்ல வளர்ச்சியில் இருக்காதான் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களை நல்ல படிப்பாகவும் ஒழுக்கத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது அடிக்க மாட்டாங்க, செல்லமாக இது பண்ணுவாங்க. அதை கூட குறை நினைத்து பல்வேறு பள்ளியில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வழக்குகள். ஆகையால் ஆசிரியர் பெருமக்கள் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, எதுக்கிடாம தேவையில்லாமல் அடிக்கணும், பல்வேறு குற்றச்சாட்டு வரும்னு சொல்லி ஒதுங்குறாங்க. படிப்பை மட்டும் சொல்லிக் கொடுப்போம். இப்போ படிப்பு எப்படா முடியும்னு இருக்காங்க ஆசிரியர். காலையில் 8 மணிக்கு வந்துட்டோமா, 1 மணிக்கு முடிஞ்சா, ஏன்னா அந்தளவுக்கு ஆசிரியர் பெருமக்கள் பயந்து இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. பெற்றோரானது தன் குழந்தைகளை வருங்காலங்களில் நல்லா இருக்க வேண்டும் என்றால் ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய பெற்றோரை விட ஆசிரியர் பெருமக்கள் தான் தன் படித்த பிள்ளை நல்ல முன்னேற்றத்துக்கு வர வேண்டும் என்பதை ஆக்கம் ஊக்கம் கொடுப்பார்கள். அவருக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த பள்ளியானது இந்த 27 ஆண்டு மட்டும் இல்லை, 50 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலமாக இருந்து இந்த நகரத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாய்ப்பளித்த இந்த ஜமாத் சார்பாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் பள்ளிக்கு நேரம் ஒதுக்கி சிறப்புரையாற்றிய பரமக்குடி நகரமன்ற தலைவர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இவ்வினிய விழாவிற்கு முன்னிலை வைத்து சிறப்பு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற எங்களது பெருமைக்குரிய கீழ முஸ்லீம் ஜமாத் சபையுடைய தலைவர் கண்ணியமிகு ஜனாப் எஸ்இஎம் சாகுல் ஹமீத் அவர்களுக்கு பொன்னாடி முனைவு பரிசு வழங்கி பள்ளியின் தாளர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். இவ்வினிய விழாவினை தலைமையேற்று சிறப்பு செய்து கொடுத்த எங்களது பள்ளியினுடைய தாளாளர் லயன் முகமது உமர் அவர்களுக்கு பரமக்குடி கீழ முஸ்லீம் ஜமாசபுடைய தலைவர் ஜனாப் எஸ்இஎம் சாகுல் ஹமீத் அவர்கள் மரியாதையை செய்து கௌரவிக்கப்படுகின்றார்கள். இவ்விழாவில் முன்னிலை வைத்து சிறப்பு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற பரமக்குடி கேஜேஎம் தொடக்கப்பள்ளியுடைய தாளாளர் கமாலுதீன் அவர்களுக்கு பொன்னாடி முனைவு பரிசு வழங்கி தாளாளர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற
பரமக்குடி முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் பரமக்குடி கீழ முஸ்லிம் ஜமாத் சபையினுடைய கல்விக்குழு உறுப்பினருமான எம் அமீரம் எக்ஸ் எம்சி அவர்களுக்கு பொன்னாடியின் நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் சையதம்மாள் மேல்நிலைப்புடைய முதுகலை வணிகவியல் ஆசிரியரும் எங்களது கீழ முஸ்லிம் ஜமாத் சபையுடைய கல்விக்குழு உறுப்பினருமான ஜனாப் ஜே ஹிதாயத்துல்லா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் சிறந்த சேவைக்கான விருது பெற்ற அபிராமம் மின் பொறியாளரும் எங்களது கீழ முஸ்லிம் ஜமாத் சபையுடைய கல்விக்குழு உறுப்பினருமான இன்ஜினியர் ஏ ஜவுபர் சாதிக் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற சேவை உள்ளம் படைத்த எங்களது கீழ முஸ்லிம் ஜமாத் சபையுடைய கல்விக்குழு உறுப்பினர் ஜனாப் ஏ சாதிக் நஸ்ரத் கான் அவர்களுக்கு பொன்னாடி நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. எங்களது ஜமாத் சபையுடைய கணக்கர் சௌபர் சாதிக் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் கலை நிகழ்ச்சி தமிழர் திருநாளான பொங்கலை கூட இன்னைக்கு ஹாப்பி பொங்கல்னு இங்கிலீஷில் சொல்றாங்க. தமிழில் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு கூட சொல்றதுக்கு யாருக்கும் துணிவில்லை. வீட்டில் கோலம் போடுறது கூட ஹாப்பி பொங்கல் அப்படின்னு தான் இங்கிலீஷில் தான் தமிழர் திருநாளையே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதாவது பரவாயில்ல, அன்னைக்கு டிவியில் பார்க்குறேன் ஒரு அம்மா தமிழர் திருநாளை எப்படி சொல்லுதுன்னா டம்ளர் திருநாள் அப்படிங்குது. அது என்னது டம்ளருங்க பார்த்தா தமிழரத்தான் டம்ளர் ஆக்கியிருங்க. அப்ப எவ்வளவு மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம் பாருங்க. இப்போ நம்ம பிள்ளைங்க இங்கிலீஷ்ல சொல்ல வரல, சுந்தர தெலுங்குல பொங்கல் வாழ்த்த சொல்ல வந்திருக்காங்க. எப்படி சொல்ல போறாங்க தெரியுமா? பேசிக்கலி, டெக்னிக்கலி, லாஜிக்கலி, practically and finally it is an attitude பொங்கல் அப்படின்னு பாடி ஆட வர்றாங்க. நம்ம பள்ளியினுடைய கோபிகைகள் இர்ஃபான், கனிஷ்கா, பிரதிகா, ஸ்ரீ ஜகித், மோனிகா, ஸ்ரீ கமலி, ரித்திகா, ஹரிவர்ஷினி, வைஷ்ணவி, கவிபாரதி, முகமது ஷஹீன், அஸ்லம், அமுதன், ஜெகதீஷ், ரிஷாந்திகா மற்றும் நேத்ரா. కొడి కూడా జనవరి సలి పులి దెబ్బకి ఎంత లేసి పొణికిందో ఏ మూల పండుకుందో రథం ముగ్గు వేసుకుంటా ఏడుగురి నాగలచ్చివే ఎంత దూరం వెళ్ళిందో ఎటు పోయిందో ఏ గొప్పి అల్లా
attitude பொங்கல் It's a blockbuster பொங்கல் Girls, no dangal, celebrate the Pongal. attitude பொங்கல் It's a blockbuster பொங்கல் அருமை அழகு பெற்றோர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இன்று நடைபெறக்கூடிய விழா நிகழ்வுகள் அனைத்தும் யூடியூப் வலைதளம் மூலமாக ஒளிபரப்பப்பட இருக்கின்றது. அதனால் பெற்றோர்கள் யாரும் அதனை மேடையின் முன்புறம் வந்து வீடியோ எடுத்து மற்றவருக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் இதனை யூடியூப் வலைதளத்தில் பார்த்துக் கொள்ளலாம். விழாவினுடைய நிகழ்வுகள் அனைத்தும் யூடியூப் தளத்தில் இடம்பெறும். பொருளாளர் ஜனாப் ஏ லியாக்கத் அலி கான் அவர்களுக்கு பள்ளியுடைய தாளாளர் பொன்னாடியும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றார்கள். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கீழம்சிம் ஜமாசமுடைய கல்விக்குழு உறுப்பினர் பி உமர் ஃபாரூக் அவர்களுக்கு பள்ளியுடைய தாளாளர் பொன்னாடி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றார்கள். இவ்வினிய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற எங்களது ஜவாத் புலவு மன்றத்துடைய தலைவர் ஜனாப் ஏ ரியாஸ் அகமது அவர்களுக்கு பள்ளியுடைய தாளாளர் அவர்கள் கௌரவிக்கின்றார்கள். அடுத்ததாக பள்ளியினுடைய ஆண்டறிக்கை. குறைவான கட்டணத்தில் நிறைவான கல்வி தரும் பள்ளி, சிறந்த ஆசிரியை குழுவை கொண்ட சீர்மிகு பள்ளி, ஒழுக்கமான மாணவரை உருவாக்கும் தரமான பள்ளி,
இங்கே அறிவு கூர்மைக்கு அபாக்கஸ் பயிற்சி தருகின்றோம். இங்கே உடலை உருக்கை போல் உறுதியாக்க கராத்தே பயிற்சி தருகின்றோம். இங்கே காலத்தை வெல்லும் கணினி பயிற்சியும் தருகின்றோம். அதேபோல இங்கே ஆன்மீக வகுப்புகளை நடத்துகின்றோம். அது மட்டுமா, கராத்தே போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றெடுத்தது நம்முடைய பள்ளி. இதுக்கெல்லாம் கைதட்டலாம். நம்ம ஸ்கூலு ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பாயிண்ட் வந்திருக்கு. கையை தட்டாமல் அப்படி உட்காந்துருக்கீங்க. நல்லா தட்டுங்க, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கான். யோகாவில் அனைத்து பரிசுகளையும் வென்று, முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு என அனைத்து பரிசுகளையும் வென்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றெடுத்து வந்திருக்கின்றது நம்முடைய சிங்க மாணவர்கள் குழு. அதே போல அபாக்கஸ் போட்டிகளில் அனைத்து பிரிவுகளிலும் முதல் 2 பரிசுகளை வென்று சாம்பியன்ஷிப் பட்டம் என்று வெற்றி மேலே வெற்றிகளை குவித்து வரும் எங்கள் பள்ளியினுடைய சாதனைகளை எல்லாம் ஆண்டறிக்கையாக உங்கள் முன் சமர்ப்பிக்க வருகின்றார் மகளிர் குலத்தின் மாணிக்கம், பள்ளி வானின் வெள்ளி நிலா, கடமை தவறா கல்வி சுடர், இப்பள்ளியினுடைய முதல்வர் திருமதி எம் ஜீனத் கதிஜா பீவி அவர்கள். The name of Allah. Annual report 2024 to 2025. Happiness cannot be behind sorrow. It's your choice to make a better tomorrow. Enjoy this beautiful day with your lovely smile. In the blossom of this evening time, good evening to all wonderful people present here. It is a pleasure to begin this auspicious occasion by welcoming everyone. Our school correspondent, Janab L&E Muhammad Umar BCom, who will preside over this function. I would like to welcome the President, Janab S.M. Sahul Hamid, Secretary Janab Dr. R.T.N. M. Sadiq Ali, Tilit, and Treasurer Janab A. Liaquat Ali Khan, who are leading this function. This function is celebrating by the Vice President, Haji Janab S. Akbar Sadiq, Joint Secretary Janab C.A. Sadiq Badsha, DCTech, and correspondent of KJM Higher Secondary School, Haji Sanab N. Jajahan, LCE, and correspondent of KJM Primary School, Janab S. Kamaluddin. In this function, prize distribution and blessing to my children by Mr. Say Dukarnanidhi B.E., Chairman Paramakundi Municipality, and Mr. J. Ravi, MSc, M.Ed, M.Phil, M.A. BGL, District Educational Officer, Private Schools, Ramanathapuram, and Mr. P. Sekhar BCom, Welfare Dasida Land Acquisition, Paramakudi, and Janab Dr. M. Ajmal Khan, MSc, M.Ed, M.Phil, PhD, Headmaster of KJM Higher Secondary School, Paramakudi, and Mr. K. Japlin Sundar, Special Chief Guest, YouTube Fam, Whistler, Morsing Singer, Pernali Ramanathapuram, and KJM Muslim Jamaat Sabah Committee members, Haji Janab SNA Muhammad Isa, Haji Janab S. Shihabuddin BSc MA M.Ed HWF BS, Janab M. Amir Hamza XNC, Janab M. Abdul Malik, Janab S. M. Rafi Ahmad, Janab C.A. Kamarul Jamaluddin MA, Janab J. Hidayatullah M.Com MC B.Ed M.Phil, Janab Engineering A. Akbar Sadiq B.Tech, Janab K.A. Sadiq Nasrat Khan, Janab B. Umar Farooq, Janab A.K. Muhammad Yusuf Ansari, Janab A. Alauddin, Janab A. Rasul Khan, and members of the Jawad Flower Mandram. For all the teachers are working with us and all responsible parents, welcome to all. I have submitted the annual report for the assessment year of 2024-25. School. The whole purpose of education is to turn mirrors into windows. Our school started from the KG and was derived to KG classes from 1919 to 91, when the nursery school was started with the least number of teachers and students. But recently our school achieves a great development and has 340 students and 19 teachers and 3 aunties. National function.
A nation will be successful only when people's aspirations are kept alive. If people lost their aspiration, it's a finished nation. On 14th November 2024, we celebrate the Children's Day function in our school with our children and give the gifts to them. On 26th January 2025, Republic Day function was celebrated with the head of Haji Janab S. Akbar Sadiq, Vice President of KJM Jamaat Sabai Paramakudi. In this function, they are distributed the prizes, sweets, and gave some advices to the students. Admission. The future belongs to those who believe in the beauty of their dreams. In the year 2024-25, during Vijayadashmi admission, 15 children were joined in our school. School level and sports competition. If you are a true warrior, competition does not scare you. It makes you better. Various competitions such as drawing, coloring, handwriting, Tamil speech competition, English speech competition, Tirukural, confessor and clay art were conducted in our school to improve the intellectual and physical strength of the students. Prizes were given to the students who won the intelligence competition in the graduation ceremony on our school. Fancy competition, styles is something each of us already has. All we need to do is find it. As on 9/12/2024, lot of students are participated the program and they got prizes. Convocation function, graduation is not the end. It is the beginning. As on 1/2/2025, our school connected the convocation function with the Honorable Chief Guest, Associate Professor, Janaf Dr. R. Zakir Hussain, MSc, MPhil, PhD, Dr. Zakir Hussain College, Ilayangudi. He felicitated the kindergarten students with degrees and distributed the prizes for the winners of various competitions held in our school. Karate. Karate training is connected in our school in a good manner. Many students participated the state level competition and got the prizes and certificates. Yoga classes are connected in our school. 50 students participated the Tamil Nadu Open Yoga Sports Competition 2025 at Sri Ramangai Vilas Primary Playground, Paramakudi, and got prizes and certificates. Abacus. In our school, abacus classes are being conducted to develop the mathematical knowledge. Above 50 students are participated the inter-school abacus competition on 11th January 2025 at Kannadi Vappa CBSE School, Keelakarai. The entire students got the prizes and their mental ability. Diniyat classes and ethics classes. In our school, Diniyat classes and ethics classes are being conducted in the best manner to teach good character and morals to the students. Conclusion, success is the sum of small efforts repeated day in and day out. Our most honorable Chief Guest and East Muslim Jamaat Sabai President, Vice President, Secretary and Joint Secretary, Treasurer, Correspondent of the Higher Secondary School, Primary School, Nursery and Primary School, Jamaat Sabai Executive Members, and members of the Jawad Flower Mandram and Lifeblood, our school teachers, and the pillars of our school parents, and my lovely children. Once again, my heartily thanks to all. Wassalam. எங்கள் பிரணாம் எங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் சீராரும் வதனத்தில் சிரிக்கும் பூந்தமிழே, நேராரும் போற்றும் நேர்மை சூரியனே, பேராண்மையோடு பணி செய்யும் எங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே, அருந்தமிழ் மொழியின் அணிகலனே, அறிவாயுதங்களின் போர்க்களமே, அறிவு சுடர் தகிக்கும் உலைக்களமே, எங்கள் தனியார் பள்ளிகளின் மாவட்ட கல்வி அலுவலர் மரியாதைக்குரிய ஜே ரவி எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில், எம்ஏ, பிஜிஎல் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் பரம்பக்குடி கேஜேஎம் மேல்நிலைப்பள்ளியில்
சீரும் சிறப்புமாக நடைபெறக்கூடிய கேஜேஎம் நர்சரி பிரைமரி மேல்நிலைப்பள்ளிகளின் 27வது ஆண்டு விழாவில் தலைமையேற்று நடத்த வந்திருந்த நாடாளுமன்ற தலைவர் அவர்களே, என்னுடன் சிறப்பு விருந்தாக வந்திருக்கக்கூடிய தாசில்தார் அவர்களே, இப்பள்ளியினுடைய மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரர் அவர்களே, கேஜேஎம் மேல்நிலைப்பள்ளி நர்சரி பிரைமரி தொடக்கப்பள்ளி பள்ளி குழுமத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இருபால் ஆசிரியர் பெருமக்களே, அன்பிற்குரிய பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அலுவலக பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த மாவட்டத்தினுடைய நபராக இருந்தாலும் எங்களுக்கு கேஜேஎம் என்றாலே மேல்நிலைப்பள்ளி மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதே நேமில் வந்து மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை அமைத்திருப்பது நான் இந்த மாவட்ட கல்வியில் பொறுப்பேற்ற பிறகு தான் தெரிகிறது. அதில் பிரைமரி என்ற நர்சரி இருப்பது என்பது எனக்கு தெரிந்தது. இந்நிர்வாகத்தினுடைய பள்ளி குழுமமானது மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் ஆரம்ப பள்ளியில் இருந்தே மிகப்பெரிய ஒரு தளத்தை அமைத்து கொடுத்து வளரும் சமுதாயத்துக்கு ஒரு கல்வியை உருவாக்க வேண்டும், சிறப்பான கல்வியை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையுடன் இந்த பிரைமரி நர்சரி உருவாக்குனது மட்டுமல்லாமல் தொடக்கப்பள்ளியும் அரசு நிதியுடைய தொடக்கப்பள்ளியும் உருவாக்கி இருக்குது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக மேல்நிலைப்பள்ளியும் படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் மேல்நிலைப்பள்ளி உருவாக்குவதற்கு தந்ததற்கு இந்த அனைத்து பள்ளி குழும பொறுப்பாளர்களுக்கும் எனது சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாணவர் பள்ளி பருவம் ஆரம்பிக்கிறது 3 வயது என்றால் அந்த 3 வயதில் இருந்தும் 17 வயது முடிக்க தொட்டிக்கும் கேஜேஎம் என்ற ஒரு கல்வி குழுமத்திலே படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் இந்த நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் பழமைமிக்க சிறப்புமிக்க நிறுவனமாக திகழ்வதை நாங்கள் கண்கூடா பார்க்கிறோம். நான் இந்த பள்ளி கல்வித்துறையில் 27 ஆண்டுகள் பணியேற்றிருந்த பொழுதும் கேஜேஎம் பள்ளியை பற்றி நான் நன்றாக அறிவேன். இப்பள்ளியினுடைய மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை பற்றி நன்றாக அறிவேன். மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர், அனைவருக்கும் வழிகாட்டக்கூடியவர். அதனுடைய வழிகாட்டலின் தொடர்ச்சியாகத்தான் இந்த பள்ளி நர்சரி பள்ளியானது இந்த இடத்தில் உங்களுக்கு அமைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய விழா எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய பெற்றோர்களே, தங்களுடைய குழந்தைகளை எந்த ஒரு குழந்தைகளுக்கும் அடிப்படை கல்வி தான் முக்கியம். அடிப்படை கல்வி எந்த அளவுக்கு அமைந்திருக்குதோ அதுதான் மேல்நிலை கல்விக்கு மிக பயனுள்ளதாக அமையும். எனவே நல்ல அடிப்படை கல்வியை தரக்கூடிய இந்த நர்சரி பள்ளியில் தங்கள் குழந்தைகளை சேர்த்து நல்ல வழிகாட்டுதலையும் பயன்பாட்டையும் பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய சூழலில் கல்விக்கு ஒரு இடையூறாக இருப்பது ஒரு கைபேசி தான். எல்லா குழந்தைகளுடைய கையில் புத்தகம் இருக்குதோ இல்லையோ, பள்ளிக்கடை முடிந்தோன்னா வீட்டுக்கு போனோன்னா செல்பேசியைத்தான் கையில் எடுக்கிறார்கள். அந்த செல்பேசி, கைபேசி, அந்த தொலைபேசி எல்லாத்தையுமே நாம் என்ன செய்ய வேண்டும்? வீசி எறிய வேண்டும். வீட்டுக்கு வரும்போது எல்லா மாணவர்களுக்குமே நான் ஒரு கண்கூடா ஒரு பார்த்த செயலை உங்களோட பகிரக்கொள்கிறேன். கொரோனா காலகட்டத்தில் பள்ளியானது மூடப்பட்டிருந்தது, விடுமுறை விடப்பட்டிருந்தது. ஒரு நிகழ்வை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஒரு 7 மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இங்கேருந்து ஒரு கிராமத்து வழியை நாங்கள் ஒரு பள்ளியை விசிட் பண்ண போகிறோம். அந்த பஸ் ஸ்டாண்டு நிழல் கூடையில் 7 மாணவர்கள். பாதுகாப்பு கருதி தான் விடுமுறை விடப்பட்டது. பட் 7 மாணவர் கையிலையும் சில அந்த செல்பேசியை வச்சுக்கிட்டு அவரவர் யாரோடையும் பேசவில்லை, அந்த செல்லோடையே தான் உட்காந்துருக்குறாங்க.
நாங்களும் வந்து ஒரு 5 நிமிஷம் நின்று பார்க்குறோம், யாரோடையும் ஷேர் பண்ணவில்லை. அந்த செல்லோட மட்டுமே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்போ அந்த செல்லை கையில் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியவில்லை. நாங்கள் பார்த்த சம்பவம் ஒரு 5 மணி இருக்கும். ஆனால் மாணவருடைய அந்த பள்ளி வளர்ச்சிக்கு மிக இடையூறாக இருப்பது செல்போன் தான். அந்த செல்போன்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மாணவர்கள் கையிலே தன்னுடைய குழந்தைகளில் இடம்பெறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது என்பன வேண்டுகோள். மேலும் இப்பள்ளியானது மிக பழமை வாய்ந்த பள்ளி. நாங்கள் மிக பொதுவாக கேட்டுக்கொள்வது தேர்ச்சி விகிதத்தான். 10 மற்றும் 11, 12ஆம் வகுப்பு நம்ம இந்த பள்ளியினுடைய விழாவுக்கு பொருத்தம் இல்லாவிட்டாலும் நடைபெறக்கூடிய பள்ளி மேல்நிலை பள்ளி. எனவே எங்கள் இந்த ஆண்டு 10 மற்றும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் வந்து 100% தேர்ச்சியை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். அந்த தேர்ச்சியானது பள்ளிக்கு மட்டுமல்ல, மாவட்டத்துக்கும் மாநிலத்துக்கும் பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம் அன்பு குழந்தைகளுடைய அவங்களுடைய திறமைகளை வந்து கண்டுகளிக்கிறதுக்காக தான் பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொருடைய பெர்ஃபார்மன்ஸையும் தங்களுடைய பெற்றோர்கள் போட்டோ எடுப்பதை பார்க்கும்போது தெரிகிறது தன்னுடைய குழந்தைகள் எந்த அளவுக்கு இந்த மேடையில் அலங்கரிக்கப் போகிறார்கள் என்பதை ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவளுடைய திறமைகளை கண்டுகளிப்பதெல்லாம் நம்ம எல்லாருமே நாங்கள் சேர்ந்து அதனோட மகிழ்வதற்காக வந்திருக்கிறோம். எனவே மாணவர்களுடைய பங்களிப்புக்கு இடம் கொண்டு என்னுடைய இந்த சிறப்பளிப்புதலுக்கு வாய்ப்பளித்த நிர்வாகத்தினருக்கும், தலைமை ஆசிரியர், முதல்வர், உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அனைவருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.